ஸ்கூலில் யார் ஸ்கூல் பீப்பிள் லீடராக வைப்பாங்க? யார் பிரைட் ஸ்டூடெண்ட்டோ டீச்சருக்கே பிடிக்கும். ஜுஜ்ஜு புஜிக்கே இருக்கான் பாருறது, அது விட போடுறான் அப்படின்னுவாங்க. அது மாதிரி தான் எங்கள் பிரின்சிபலுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், என்ன தான் போட்டாங்க. எனக்கு மேக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த 2 சப்ஜெக்ட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை. கெமிஸ்ட்ரி கூட ஒரு டீச்சர் மாறுறாங்க, அதனால் நல்லா படிச்சுட்டேன். 12th ரிசல்ட்ஸ் வந்து மார்க்ஸ் கார்டு வாங்க போகிறேன். ஸ்கூல் பீப்பிள் லீடர் தான் எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவர் தான் ஸ்கூல் டாப்பராக வந்திருக்காங்க. நான் போகிறேன், எங்கள் பிரின்சிபல் அப்படி பார்த்துட்டு கண்ணுலாம் தண்ணி அவங்களுக்கு. நான் கூட நினச்சேன் ஆனந்த கண்ணீர் போல், நம்ம ஸ்கூலை விட்டு போகிறோன்னு ஒரே கவலையில் இருக்காங்க போல் அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட ஆறுதல் சொல்லலாம்னு நினச்சேன். மேம் கவலைப்படாதீங்க, நான் எங்கே போகிறேன், தூரம் இருக்குது, எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குது, எங்கே போனாலும் அவங்கள வந்து பார்க்குறேன் அப்படின்னு. மார்க்ஸ் கார்டு கொடுத்தாங்க. இப்போ நம்ம கண்ணிலையும் தண்ணி. கெமிஸ்ட்ரியில் பார்க்குறேன் 196 வாங்கியிருந்தேன் 200க்கு, நல்ல மார்க்கு. ஃபிசிக்ஸில் 188, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 182, மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்குறேன் 71. அங்கே ஒரு சார் பார்க்குறாரு, 71 100க்கா, பரவாயில்லையா? இல்லை 200க்கு 71. அப்போ ஜஸ்ட்டு பாஸு. ஏதோ புண்ணியவதி நம்மளை தள்ளி விட்டுருக்குது. கண்டிப்பாக 71 மார்க் வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ அந்த மார்க் ஷீட்டை வாங்கிட்டு வெளியில் வரேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கானுங்க வெளியில். எவ்வளோடா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நிறையா வாங்கியிருக்கேன்டா, நீ போய்ட்டு வா அப்படின்ட்டு அந்த மார்க் ஷீட்டை வாங்கி சட்டையில் வாங்கி போட்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டேன். நேராக 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தால் என் பக்கத்து வீட்டு பையன், என் கிளாஸ்மேட்டு, பயங்கரமாக படிப்பான். அவனுக்கு காது வழியெல்லாம் மூளை வரும், அது மாதிரி படிக்கிற ஆள். ஐஐடியில் போகிறது தான் அவனுடைய கனவே. அவனை பார்க்குற அவங்க அப்பா சவுத் மெல்லிக்கு வச்சுருக்காரு. அவருக்கு நாங்கள் வச்ச பேர் ஹிட்லர். பையன் பெரிய தப்பு பண்ணிட்டா செம்மடி அடித்து பையனோட சட்டையை கழட்டிடுவார். வெறும் ட்ரௌசரோட காமன் சவுத் மேல் நிற்கணும் 1 மணி நேரம். எவ்வளோ கொடுமையான பனிஷ்மெண்ட் பாருங்கள். நான் பார்க்குறேன் இவன் சவுத் மேல் நிற்கிறான். நான் சொன்னேன், ஏன்டா சுரேஷ் என்னடா ஆச்சு அப்படின்னு. மேக்ஸில் மார்க் கம்மிடான்னா. இவன் ஐஐடி கோச்சிங்லாம் போனவன், நானே 71 மார்க் வாங்கிட்டு கெத்தாக போயிட்டுருக்கிறேன். இவன் என்னடா இந்த மார்க் வாங்கிட்டு ஏன்டா அப்படி யோசிக்கிறான்ட்டு எவ்வளோடான்னு கேட்டேன். 196 சொன்னேன். டே என்னடா சொல்கிறேன், 196 மார்க் வாங்கிட்டு கேட்டு அவங்க அப்பா அப்படி நிற்க வச்சிருக்காருன்னா அந்த 4 மார்க்கை ஏன் வாங்கலன்னு அடிக்கிறான்டா எங்கள் அப்பா அப்படின்னா. இப்போ நினச்சி பாருங்கள் நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு. வீட்டில் போனால் எங்கள் அம்மாவுக்கு நான் இப்போயும் சும்மா கிண்டல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மாவுக்கு ஃபீமேல் விஜயகாந்த் அப்படின்னு தான் பேர் வச்சுருக்கேன். நல்ல வெள்ளையர்னு இருப்பாங்க எங்கள் அம்மா. ஆனால் கோவம் வந்தால் எங்கள் அம்மா கண்ணுலாம் சோப்பாயிடும், ஏய் அப்படின்ற மாதிரி. எங்கள் அம்மா தூரத்துலேருந்தே பார்க்குறாங்க, போச்சு. ஏன்னா ஐயா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கூட எலிஜிபிள் கிடையாது. மேக்ஸில் 120 வாங்கியிருக்கணும். எங்கள் அப்பா தோளில் கை போட்டார். எங்கள் அப்பா இன்றைக்கி என்னை செல்லம் தான் கூப்பிடுவார். செல்லம் இங்கே வாடா அப்படின்னாரு. இப்படி கை இப்படி வந்தோன்னே ஃபஸ்ட் நினச்சேன் பளிர்னு உள்ள போகுதுன்னு நினச்சேன். இப்படி கை போட்டார். ஏதோ தப்பு நடந்திருக்குடா அவன் பேப்பரில் அப்படின்னாரு. அப்பா அடி உதவ இல்லை. ஆமாப்பா ஏதோ தப்பு நடந்திருக்குப்பா அப்படின்னு. இல்லைன்னா 196 188 182 வாங்கின நீ கணக்கில் மட்டும் எப்போ 71 வாங்கியிருப்பேன். ஆமாப்பா எப்படிப்பா 71 வாங்கியிருப்பேன் அப்படின்னு. அதான்டா நான் உனக்கு ரீவலேஷன் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன்னாரு. பொத்துன்னு காலில் வந்துட்டேன் நான். இப்போ சொல்கிறாங்களே இவர் இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு. ஃபஸ்ட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சே எங்கள் அப்பா கிட்ட தான். அப்பா இன்ஜினியரிங் படித்தா தான் பெரிய அளவு முடியுமாப்பா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட. எனக்கு என்ன பயம்னா, என்னை ஏதோ ஒரு புண்ணியவதி தள்ளி விட்டுருக்கு. இது நம்ம ரீவலேஷன் பண்ணி அது குறைஞ்சு சொந்த பைசாவில் சூனி வச்சுக்கிட்டேன்னா. ஏன்னா எங்கள் அம்மா 6ஆம் கிளாஸ் டீச்சர். அப்போது எங்கள் அம்மாவுக்கு பசங்க லெட்டர் எழுதுவானுங்க. மார்க்ஸ் ஒரு எக்ஸாமுக்கும் வீட்டில் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா பேர் அருள் மேரி. அதில் எழுதுவான், டியர் மேரி டீச்சர், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் என்னுடைய தாய் மாதிரி, அதுக்காக என்னை உங்கள் கிளாஸ்லேயே வச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு என்னை பாஸ் செஞ்சுருங்க. இன்னொருத்தன் லெட்டர் எழுதுறான், டீச்சர் என்னால் முடிந்தது இவ்வளவு தான். என்ன இது, ஒரு 5 ரூபா வச்சு ஸ்டேபிள் பண்ணியிருக்கான். அதில் இதை தக்க சன்மானமாக ஏற்றுக்கொண்டு என்னை எப்படியாவது பாஸ் செய்து விடுங்கள். 3வது, டீச்சர் எங்கள் அப்பா ஒரு கொலகாரப்பாவி, என்னை அடித்தே கொன்று விடுவார், எப்படியாவது பாஸ். லாஸ்ட்டு தான் பெஸ்ட்டு, டீச்சர் என்னை பாஸ் செய்யலைன்னா நான் எதாவது பண்ணிட்டு உங்கள் பேர் எழுதி வச்சுருவேன். இது மாதிரிலாம் எழுதுவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அது பாரு என்ன இந்த 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 புத்திசாலித்தனத்தை எக்ஸாம் பேப்பரில் காமிச்சு தான் பாஸ் ஆகிருப்பான் அப்படின்வாங்க. அதனால் என்னை ஏதோ ஒரு புண்ணியவதி தான், ஐயோ பாவம் இந்த பிள்ளைய ஃபெயில் ஆக்கி என்ன அப்படின்றக்கா தள்ளி விட்டுருக்காங்க. நானே தட்டு மாதிரி பார்த்தேன். எங்கள் அப்பா வந்து ரீவலேஷன் சொல்கிறாரு. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நான் லோயலா காலேஜில் படித்தேன். லோயலாவில் படிப்பது உங்கள் கனவா? எங்கள் வீட்டில் இருந்து நான் அப்படி கல்லை தூக்கி போட்டேன்னா எம்சிசி காலேஜில் தான் போய் விழும். அவ்வளோ கிட்ட. செக்கு பவுன்ஸ் ஆகி பார்த்துருப்பீங்க, அப்ளிகேஷன் பவுன்ஸ் ஆகி பார்த்துருக்கீங்க. எங்கே அப்ளிகேஷன் போட்டாலும் பவுன்ஸ் ஆகுது. மேக்ஸில் மார்க் கம்மி. கடைசியில் எனக்கு வேறு ஃபாதர் லெட்டர் கொடுத்தார். ஃபாதர்னா என் ஃபாதர் இல்லை, சர்ச்சில் இருக்க ஃபாதர் லெட்டர் கொடுத்தார். இஸ் அ குட் சைல்டு, காட் ஃபியரிங் சைல்டுன்றனால
அதுவும் என்னோட மாமா தான் மேத்தமெட்டிக்ஸ் ஹெச்ஓடி வேறு. அவர் 2 லைன் எழுதிட்டு என்ன பார்ப்பாரு, நீ உண்மையாகவே நம்ம குடும்பத்தில் தான் பிறந்தியா மாமா? இல்லை 100க்கு 100 இல்லை 200க்கு 100 மார்க் வாங்க முடியாதா அப்படின்னாரு. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் இன் அவர் பிளட்னாரு. நான் சொல்லணும்னு நினச்சேன், மாமா உன் பிளட்ல இருக்கு மாமா, என் பிளட்ல இல்லையே. ஏன்னா நம்ம ஊரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூமரிக்கல் இன்டெலிஜென்ஸ் 10 இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஆனால் நியூமரிக்கல் இன்டெலிஜென்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம மற்ற இன்டெலிஜென்ஸுக்கு கொடுக்குறதே கிடையாது. மேக்ஸில் மார்க் கம்மி அப்படின்னு நம்மளை என்ன வடிகட்ட முட்டாலே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் கடைசியில் கடவுள் வச்சார் பாருங்க ஆப்பு, எனக்கு கொடுத்த டிகிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு டிகிரி இருக்கிறதே எனக்கு தெரியாது. அன்றைக்கி எனக்குள்ளே மைண்ட் வைஸ் என்ன தோணுச்சுன்னா, எப்பா சாமி இதுக்கும் இல்லைன்னா கரஸ்பாண்டன்ஸ் தான் படிக்கணும், ஓகே ஃபாதர்ன்ட்டு வெளில வந்துட்டேன் நான். அந்த பிரின்சிபலுக்கு என்ன நினச்சான்றல பயங்கர கடுப்பாக இருக்குது. ஏன்னா ரெக்கமெண்டேஷன்லேயே வருவாங்க லோயலால். அப்போ பக்கத்தில் இருக்க டீன் கிட்ட சொன்னார், தருதலை பசங்க ஒன்று இப்படி தான் லெட்டரை தூக்கிட்டு வருது, இவங்களுக்கு இல்லை காலேஜுக்கு சீட்டு கொடுக்குறதுக்காக நம்ம காலேஜ் நடத்துகிறோம் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் உரைக்கல. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்னடா நம்ம பெத்த பிள்ளையே யாரோ ஒருத்தர் தருதல்ன்றாரு அப்படின்ட்டு என்னை பார்த்து சொன்னாங்க, தம்பி உனக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படின்னாங்க. உடனே நினச்சிக்காதீங்க தமிழ் படத்தில் ஒரு ஹீரோ மாதிரி அடுத்த நாளே அதெல்லாம் இல்லை. அடுத்த நாள் கிளாஸ்க்கு போகிறேன். ஃபஸ்ட் அவர் முடிஞ்சோடனே என் ஃப்ரெண்டு கேட்குறான் பக்கத்தில் இருக்கவன், பிரதர் படத்துக்கு போகலாமாண்ணா? டேய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தடுமாறி. ஆனால் ஒரு விஷயந்தான் புரிஞ்சுது, காலேஜுக்குள்ளே போகும்போது தான் நம்மளுடைய ட்ரூ ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சுது. படிப்பில் சுமார், கம்யூனிகேஷனில் சுமார், ஸ்போர்ட்ஸில் சுமார், கல்ச்சுரல்ஸில் சுமார் மூஞ்சி குமார், என் பேர் சுஜித் குமார், கரெக்டாக செட் ஆச்சு, பக்காவாக செட் ஆச்சு. இப்போ ஒரு விஷயந்தான், வாழ்க்கையில் சக்சீட் ஆகணும் அப்படின்னா அகடமிக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நான் படிப்பெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் இது வேலையை விட்டார், படிப்பை பாதிலேயே விட்டார், மார்க் ஜக்கர்பர்க் பாதிலேயே வேலையை விட்டார். இல்லை, அவங்களுக்கு அதை விட பெரிய ஐடியா இருந்தது, அதனால் வேலையை விட்டு அதை போய் பர்சியூ பண்ணாங்க. எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு தேர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் ஆன் தட். எனக்கு படிப்போட அருமை எப்போ தெரிஞ்சுன்னா 12th விழுந்த அடினால தான் தெரிஞ்சுது. அடுத்து என்னாச்சு, 3 வருஷம் லாயலால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சூப்பராக படித்து டாப் 2ல் இருந்தேன். பிஜியில் கோல்டு மெடல் அடித்தேன். க்ரௌனிங் மொமெண்ட் என்னன்னா இதுதான், நம்ம எல்லாருமே லைஃப்பில் பெரிய பெரிய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருப்போம்ல, இந்த அச்சீவர் அவார்டு அந்த அச்சீவர் அவார்டு, லைஃப் லாங் அவார்டு கொடுப்பாங்க நம்மளுக்கு, லைஃப் லாங் அச்சீவர் அவார்டு வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனால் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு அவார்டுனா நம்ம படித்த இன்ஸ்டிடியூஷனில் இருந்து ஆல்மா மேட்டர்லேருந்து கிடைக்கிற அவார்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அக்டோபர் 2, 2015 4 பேருக்கு லாயலால் டிஸ்டிங்விஷ் அலுமினின்னு அந்த வருஷம் கொடுத்தாங்க. அந்த 4 பேர் யார் யார்? முதல் ஆள் டாக்டர் சி ரங்கராஜன், ஃபார்மர் ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஆர்பிஐ கவர்னர். ரெண்டாவது டாக்டர் கோட்டீஸ்வர் ராவ், ஐஓபி பேங்கோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ. மூணாவது சீஃப் ஜஸ்டிஸ், அப்போ இருந்த சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். மூணாவது. நாலாவது யாரை தருதல்னு சொல்லி சீட்டு கொடுத்தாங்களோ அவருக்கு மாற்றம் ஃபவுண்டேஷனில் ரன் பண்ண. when I walked up to the stage it was a goosebump moment. அன்னைக்கு அம்மா இருந்தாங்க, அந்த ஒரே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் தான் அம்மா வந்திருந்தாங்க. அம்மா ஸ்டேஜில் வந்துட்டு என் காதில் ஏதோ சொல்லிட்டு போனாங்க, எனக்கு புரியல. கீழே இறங்கும்போது சொன்னாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல தம்பி, ஜூன் 27, 1994 அங்கே இருக்க பற்றியா அந்த காரிடார், அந்த க்யூவில் தான் நம்ம நின்றோம். அங்கேருந்து இங்கே வரதான் சக்ஸஸ், அங்கேருந்து இங்கே வரதான் சக்ஸஸ். ஐம் வெரி ஹாப்பி டுடே அப்படின்னாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த காலேஜ் பருவம்ன்றது இருக்குல்ல, லெட்ஸ் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். பசங்க என்ன பண்ணால் காலேஜுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில் இருக்க ட்ரை பண்ணுறாங்க. வெளியில் இருக்க எங்களை கேளுங்க, என்ன வேணால் ட்ரேட் ஆஃப் பண்ணுவோம் திருப்பி அந்த காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ ஸ்கில்ஸ், காம்பிடென்சிஸ் இதை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ யங்ஸ்டர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணட்டும். பசங்க படிக்கலைன்னா கவலைப்பட வேண்டாம், எதுவுமே தெரியலனாலும் கவலைப்பட வேண்டாம், ஸ்கில்ஸ் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். ஆனால் அவன் யார் கூட சேர்ந்து பழகிறான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த 6 பேர், அந்த 5 பேர், 5 ரிலீஜியஸ் பீப்புளோட இருந்தானா நீ ஆறாதான் நீ ரிலீஜியஸாக இருக்க சான்ஸ் இருக்குது. 5 சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட இருக்கன்னா நீ ஆறாதான் அவங்களுடைய ஸ்கில்ஸு, அவங்களுடைய காம்பிடென்சி உனக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ரைட்? 5 எம்பத்தி இருக்கிற இது மாதிரி ஆர்கனைசர்ஸோட இருந்தீங்கன்னா யூ வில் பிக் அப் தட். 5 இடியட்ஸோட இருந்தானா யூ வில் ஆல்சோ பிகம் அன் இடியட். இட்ஸ் அ ஃபேக்ட். அதான் என்விரான்மெண்ட்ன்றோம். அப்போ நம்மளோட ஃப்ரெண்ட், உன் நண்பன் யாருன்ட்டு சொல்லி நீ யாருன்னு சொல்கிறோன்றல, நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் யார், அவன் என்ன ஜாதி என்ன மதம்னு பார்க்காதீங்க, அந்த ஃப்ரெண்டு அவனை எலிவேட் பண்ணுவானான்னு மட்டும் பாருங்கள். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பயங்கர கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த ஒரு விஷயத்தில் ஐ வாஸ் ட்ரூலி பிளெஸ்ட் டு ஹவ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை விட 100 மடங்கு கேப்பபிலிட்டி உள்ளவங்க. ஆனால் எப்போ வந்தாலும் உன்னால் முடியாதடா வாடா அப்படின்னு தூக்கி விடுவோம். அது மாதிரி ஃப்ரெண்டு இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், பியூட்டிஃபுல், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஏஜ் தான் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. அண்ட் லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம பசங்களுக்கு த பவர் டு சே நோ. எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான பக்குவமும் வந்தாகணும். ஏன்னா we always fall to temptation. அதாவது ஒரு சொல்லுவாங்க, there is no secret to success but the secret to failure
is to saying yes to every damn thing which is happening around. Say no. And I want to close by saying this. லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றதுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்முலா தான் நான் சொல்லுவேன். நான் லேர்ன், ஏர்ன் அண்ட் ரிட்டர்ன். நான் திருப்பி சொல்கிறேன், லேர்ன், ஏர்ன் அண்ட் ரிட்டர்ன். இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம இருக்கிற இது கிடையாது ரியல் இந்தியா. கோயம்புத்தூர் கொடிசியா ஹாலுக்குள்ளே இருக்கிறது இது இல்லை ரியல் இந்தியா. த ரியல் இந்தியா அவுட் சைட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். நான் எல்லா கல்லூரிகளையும் போய் பேசும்போது தான் சொல்லுவேன், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்கிறாங்க, GER. தமிழ்நாடு பெருமைப்பட வேண்டிய விஷயம், நம்ம தான் ஹையஸ்ட் 52%. GERன்றது என்ன, ஒரு குழந்தை நீங்கள் பிறக்குது அப்படின்னா 12th முடித்து காலேஜ் வரைக்கும் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை குழந்தைங்களுக்கு கிடைக்குது? 52% தமிழ்நாட்டில். இந்தியாவோட ஆவரேஜ் இஸ் 27%. 73% குழந்தைங்க இன்றைக்கும் ஹையர் எஜுகேஷன் ஆக்சஸ் இல்லாமல் தான் வெளியில் இருக்காங்க. அப்போது மனுஷனாக பிறந்த நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். சக்ஸஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் திருப்பி கொடுக்குறாங்களோ தேர் ஆல் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதில் இவ்வளோ இத்தனை கோடி கொடுத்தாரு, இவ்வளோ 1000 கொடுத்தாருன்றது கிடையாது. மாற்றம் ஃபவுண்டேஷனுக்கு மாதம் 1ஆம் தேதி ஒரு சல்வார் கமிஸ் வரும், ஒரே ஒரு ட்ரெஸ் சல்வார் வரும். லாஸ்ட் 5 வருஷமாக வந்துட்டுருக்கு. ஒரு சல்வார் மட்டும் வரும் கொரியரில். நான் ஏதோ ஒரு சன் டிவியில் பேசுகிறேன், நான் என் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்றதுக்காக யாரோ ஒருத்தர் அட்ரஸே இல்லாமல் வரும். சில நாள் அட்ரஸ் இருக்கும், பேர் இருக்காது. நான் போன மாதம் அது யார் அதுன்னு பார்த்தேன். நான் எனக்கு யாரா தொடர்ந்து 5 வருஷமாக அனுப்புகிறாங்கன்னு அவங்கள கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி பேசினா எனக்கு ஒரு ஷாக் கிடச்சிது. என்னென்னா, தாம்பரம் பக்கத்தில் இருக்க ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஃபீமேல் தொழிலாளி தான் அவங்க வாங்குகிற சம்பளத்தில் இருந்து அவங்க கம்பெனிலேருந்தே ஒரே ஒரு சல்வாரை வாங்கி அனுப்புகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் உங்களை பற்றி எழுதட்டுமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, தயவு செஞ்சு என் பேரை மட்டும் எழுதிடாதீங்க. நான் பார்த்ததில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டோனர் சேலமில் முருகன் ஒருத்தரை பார்த்தேன் நான். இது கோவிடுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே போய் நான் ஒரு மேடையில் எப்படி பேசுகிறேன், அவர் கீழே உட்காந்துருந்தார். கூட்டம் ஃபுல்லாகிடுச்சு. கீழே அவரும் ஒரு பையனும் உட்காந்துருந்தாங்க. அழுக்கான ஒரு லுங்கி, ஒரு சட்டை, கையில் ஒரு மஞ்சள் பை ஒன்று வச்சுருந்தார். பேசி முடிச்சுட்டு நான் கீழே இறங்கினா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. அவர் தள்ளி நின்றுட்டே இருந்தார். அவர் கரெக்டாக என்கிட்ட பேச வரும்போது அந்த ஆர்கனைசர் என்ன பண்ணாங்க, இல்லை சார் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், நீங்கள் நில்லுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு நிமிஷம் இல்லைங்க, அவர் வரட்டும் அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் பேச போனேன். அவர் என்ன பண்ணார், வணக்கம் சார், இது அப்படின்னு ஆரம்பித்தார் பாருங்க. சில டைம் நம்மளோட ஈகோ இருக்குல்ல, வி ப்ரீ ஜட்ஜ். அவன் இவர் என்ன கேட்க போகிறாருன்னு நம்மளே ஜட்ஜ் பண்ணிவிடுவோம். ஓகே, அதனால தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர்னுவாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு சார் நான் அர்ஜென்ட்டாக ஒரு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். தம்பி 12th முடிச்சிருக்காரு, கஷ்டப்படுறாரு, கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்தால் நான் என் ஃபவுண்டேஷனில் சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு என்னோடய பிஸ்னஸ் கார்டு எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். அதை வாங்கினவர் வாங்கி, ரொம்ப நன்றி சார் அப்படின்ட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு, ஒரு 30 செகண்ட் சார், நான் அதுக்காக வரல சார் அப்படின்னாரு. சொன்னார், இது என் அக்கா பையன், என் அக்கா கேன்சரில் இறந்துட்டாங்க, அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, இவன் ஏன் பொறுப்பு, நான் படிச்சுக்க வச்சுருவேன், என் பிள்ளைங்கள மாதிரி இவனை நான் படிக்க வச்சுருவேன், அதுக்கு வரல சார். நீங்கள் மேடையில் பேசும்போது இந்த ஜெயஸ்ரீன்னு ஒரு பொண்ணை பற்றி சொன்னீங்களே சார், அந்த பொண்ணுக்கு நான் மாதம் ஒரு 1000 ரூபா அனுப்பிட்டுமா சார், அக்கௌண்ட் நம்பர் கொஞ்சம் கொடுங்கன்னு இருப்பாருங்க. ஐயோ, இந்த மூஞ்சை எங்கோ போய் வச்சுக்கிறது அன்னைக்கு அப்படியே பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது. நான் சொன்னேன், ரொம்ப மன்னிச்சிருங்க சார், நான் தப்பாக சொல்லிட்டேன், ஜட்ஜ் பண்ணிட்டேன். ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க சார், பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க, எனக்கு அந்த அக்கௌண்ட் நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க சார், நான் தவறாமல் 1000 ரூபா மாதம் அனுப்பிச்சிட்றேன் சார்னு. 2018 மீட் பண்ண வர ஏப்ரலில் தொடர்ந்து 1000 ரூபா வந்துகிட்டே இருந்தது. மார்ச் 25ஆம் தேதி கோவிட் லாக்டவுன் ஆச்சு. ஏப்ரல் 1ஆம் தேதி பைசா வந்துச்சு திருப்பி. லாக்டவுன். அவர் என்ன வேலை செய்கிறார், கொத்தனார் வேலை செய்கிறார். 750 ரூபாய் ஒரு நாள் சம்பளம் அவருக்கு. அதை வாங்கி தான் எனக்கு மாதம் 1000 ரூபா அனுப்புகிறார். இப்போ ஏப்ரல் மாதம்லாம் அந்த லாக்டவுன் ஞாபகம் இருக்குல்ல, எங்கேயுமே வேலை கிடையாது. நான் ஏப்ரல் மாதம் விட்டால் மே மாதமும் வந்துருச்சு பைசா. அப்போ நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், முருகன் நீங்கள் வேலையும் இல்லை, இப்போது இந்த டைம்லலாம் நீங்கள் பைசா அனுப்பாதீங்க, இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ ஒரு விஷயம் சொன்னார், சார் எங்கள் அம்மா உயிரோடு இல்லை, எங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்கு, தம்பி யாருக்கிட்டையும் சத்தியம் பண்ணாத, சத்தியம் பண்ணால் தலையே போனாலும் அதை காப்பாற்றினுண்டா தம்பின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாரு. 3 வேளை சாப்பாடு 2ஆக குறைஞ்சா கூட குறையும் சார், இந்த 1000 ரூபா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சார்னாரு. இன்னைக்கு வரைக்கும் வருது அந்த 1000 ரூபா. Now that's the power of what you want to return, right? நம்ம குழந்தைங்களுக்கு
கல்வி சொல்லிக் கொடுங்க, டிசிப்ளின் சொல்லிக் கொடுங்க, ஹார்ட் ஒர்க் சொல்லிக் கொடுங்க, ஃபோக்கஸ் சொல்லிக் கொடுங்க, எல்லாம் சொல்லிக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எம்பத்தி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சிம்பத்தி வேண்டாம், ஐயோ பாவம், அதனால 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. எம்பத்தி, அவன் கஷ்டப்படுறான்னா அதை போன ஜென்மத்தை கர்மா கிருமான்லாம் போயிடாதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் நம்ம மனுஷனே கிடையாது. இவனுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? எல்லாரும் தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்க முடியுமா? கஷ்டம். எனக்கு இது பண்ணணும்னு ஆசை. எல்லாருக்கும் ஒரு காலிங் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க மாற்றம் நான் ரன் பண்ணுறேன். இல்லை, அதோ உட்காந்துருக்காரு, இவர் கல்லூரியில் 50 பசங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அவர் தான் கொடுக்குறாரு. அண்ட் வி ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜ். ஸோ நம்மளுக்கான பர்பஸ் ஒன்று இருக்குது. நம்ம குழந்தைங்ககிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் ஒன்று தான். அடுத்து அவன் கஷ்டப்படுறான்னா அவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, அட்லீஸ்ட் அந்த வழி நம்மளுக்கு உணர்றதா அதான். குட் எஜுகேஷன் இஸ் நாட் சம்திங் விச் ஓப்பன்ஸ் யுவர் மைண்ட். குட் எஜுகேஷன் இஸ் ஆல்சோ சம்திங் விச் ஓப்பன்ஸ் யுவர் ஹார்ட். அடுத்தவனோட வழி தெரியாமல் நம்ம இருக்கிறோன்னா நம்மளை விட மோசமானவங்க வேறு யாருமே இருக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு நான் கொடுத்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் தேர் ஆர் பிக் பிக் டோனர்ஸ், எல்லோரும் இருக்காங்க. ஒரு திருநங்கையாக இருக்கலாம், இல்லை இது மாதிரி முருகனாக இருக்கலாம், இல்லை இந்த ஒரே ஒரு ஒத்த செல்வார் கமீஸ் கொடுக்குறாங்களே அவங்களாம் இருக்கலாம். சார்கிட்ட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த வருஷம் எங்களுடைய 537வது அட்மிஷன் ஒரு பையன், இத்தினூண்டு பையன், அவனுக்கு மார்க் கம்மின்றதுக்காக அவன் தங்கச்சியை எங்கள் ஃபவுண்டேஷனில் சேர்த்து விட்டுட்டு அவன் சிமெண்ட் மூட்டையை தூக்கிட்டு இருக்கிறான். சிமெண்ட் மூட்டை தூக்கி அவன் குடும்பத்தை காப்பாற்றல, அவங்க ஊரில் ஆட்டிசம் வந்த ஒரு குழந்தை, 7ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை, அப்பா அம்மா இல்லைன்ற குழந்தைங்க மாதம் 1000 ரூபா கட்டி, மாதம் 3000 ரூபா அவன் சம்பாதிக்கிறதுல 3000 ரூபா கட்டி அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறான். இவன் என்ன வயசு? அவனுக்கு 17.5 வயசு. தூண்டு இருக்கான் அந்த பையன். எல்லாம் ஹீரோஸ். ரியல் ஹீரோஸ் எல்லாம் சினிமாவில் வரவங்க மட்டும் கிடையாது. இந்த ரியல் ஹீரோஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் ஹீரோஸ். அதனால் மாற்றம்ல நிறைய பேர் கேட்பாங்க, அடுத்தவர் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்துதான், அதுக்காக தான் மாற்றம் ஃபவுண்டேஷன் வச்சிங்களான்னு. கிடையவே கிடையாது. when I look at my children, when I am saying my children, இந்த 2600 குழந்தைங்களை பார்க்கும்போது இவங்க என்ன எவ்வளோ பெட்டர் ஆகியிருக்காங்க. எப்படா இப்படிலாம் இருக்கீங்கன்னு தான் தோணும். இப்படி ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறீங்க. அண்ட் தட் இஸ் வாட் வி ஆல் நீட் டு டீச் யங்ஸ்டர்ஸ். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குழந்தைங்க இருந்தாங்கன்னா வாலண்டியர் பண்ண சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ஆசிரமுக்கு கூப்பிட்டு போங்க, ஏதாவது ஒரு மரம் நடும் விழாவுக்கு கூப்பிட்டு போங்க, மரத்தை நட சொல்லுங்கள், ஒரு விதையை விதைக்க சொல்லுங்கள், ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதாக இருந்தால் அதை எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். பிடிச்ச டாயாக இருக்கலாம், பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அட்டை பழசாக இருக்கிறது கொண்டு போய் கொடுக்க வேண்டாம், பிடிச்ச விஷயத்தை கொடுக்க சொல்லுங்கள். த ஜாய் ஆஃப் கிவிங், கொடுக்கறது மட்டும் இல்லை, அது ஒரு போதை. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கிவிங் யூ பிகம் அ பெட்டர் பர்சன். சூப்பராக தூக்கம் வரும். 2013 வரைக்கும் நான் தூங்கினதுக்கும் இப்போ நான் தூங்குறதுக்கும் அடிச்சு போட்ட மாதிரி தூங்க முடியும். ஏன்னா தெர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஆமாம், ஏதோ பண்ணுறோம்ல நம்ம அப்படின்னு. அதுவும் இது மாதிரி பசங்களெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அது நம்மளை மோட்டிவேட் பண்ணும். ஸோ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரே ஃபார்முலா இதுதான். கற்றுக்க வேண்டிய விஷயத்தில் நல்லா கற்றுக்கோங்க. ஏர்ன் ஆஸ் மச் அஸ் யூ கேன். ஏன்னா நல்லவங்க கையில் பைசா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க கையில் நிறைய பைசா இருந்துச்சுன்னா தே வில் ரிட்டர்ன் இட் பேக். அதனால் எனக்கு ஒரு ஃபேமஸ் ப்ரொஃபஸர் சொன்னார், தருதலையை பெற்று வச்சுருந்தா தான் நிறைய சொத்து சேர்த்து வைக்கணுமா. நல்ல பிள்ளையை சேர்த்து பெற்று வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, நீ சொத்துலாம் சேர்த்து வைக்கணும், அதெல்லாம் அவங்க சம்பாரிச்சிருப்பாங்க. குட் எஜுகேஷன் கொடுங்க, குட் வேல்யூஸ் கொடுங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறனுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். இன்னொன்று, புதுக்கோட்டைக்கு எப்பயுமே நம்ம மகளிர் தினம் அப்படின்னா சமீப காலமாக எந்த ஊருக்கு நாங்கள் பேச போனாலும் உடனே ஒரு பாட்டு போட்டுருவாங்க, சிங்கப்பெண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாங்க நாங்கள் எந்த பள்ளி கல்லூரிக்கு போனாலும். ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டின் தென்னிந்தியாவின் சிங்கப்பெண் யார் என்றால் இந்த புதுக்கோட்டை மண்ணில் பிறந்த முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள்தான் உண்மையான நிஜமான ஒரு சிங்கப்பெண். ஏன்னா இந்த புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரி ஆண்கள் மட்டுமே படிக்கிற ஒரு கல்லூரி. ஆண்கள் மட்டுமே படிக்கிற ஒரு கல்லூரியில் முதலில் படித்த ஒரே முதல் பெண்மணி நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டி தான். எல்லா முதல்ங்கிற வார்த்தைக்கும் இந்த புதுக்கோட்டை மண் தன்னுடைய அடித்தளத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. தென்னிந்தியாவின் மருத்துவக் கல்லூரிக்கு போன தென்னிந்தியாவின் முதல் பெண்மணி அவங்க தான். சென்னையின் முதல் மருத்துவர் அவர்கள் தான். குழந்தைகள் மருத்துவத்துக்காக லண்டன் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அமெரிக்காவிலும் பிரான்ஸ்லேயும் நடந்த மகளிர் மேம்பாட்டு ஆய்வுக்குழுவுக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இந்தியாவிலே குழந்தைகளுக்கான ஒரு மருத்துவமனை கட்டியவர்கள் நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான். முதல்ல புற்றுநோய் ஆய்வு கழகமும் மருத்துவமனையும் தொடங்கியவர்களும் அவர்கள்தான். அதனால தான் அவங்களுக்கு 1950 பத்மபூஷன் என்கின்ற இந்தியாவின் மிகச்சிறந்த விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. அப்படி ஒரு சிங்கப்பெண் பிறந்த இந்த மண்ணில் ஒரு பெண்ணாக பேசுவதிலே ரொம்ப பெருமை அடைகிறேன். இந்த புத்தக திருவிழா தொடங்கியதின் நோக்கத்தை கிட்டத்தட்ட அடைந்து விட்டதாகவே நான் நம்புகிறேன்.
நான் நேற்றைக்கோ முந்தா நாளோ தங்கமூர்த்தி சார் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருந்தார். ஒரு முழு மாற்றுத்திறனாளி ஒரு பெண், அவங்க சுகுணா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மேடம் ரொம்ப வருடங்களாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, வீட்டை விட்டு அவங்க வெளியே வரல. ஆனால் இந்த புதுக்கோட்டை புத்தக திருவிழாவிலே நான் கலந்து கொள்ள வேண்டும், இதை நான் பார்க்கணும், ஒவ்வொரு புத்தகத்தையும் என் கைகளால் எடுக்க வேண்டும் அவங்க கேட்ட உடனே அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அவங்கள ஒரு ஆம்புலன்ஸில் வச்சு இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. அதை விட பெரிய ஆச்சரியம், இங்கே இருந்த பள்ளி குழந்தைகள் எல்லாம் ஓடி போய் அவங்கள கை கொடுத்து பாராட்டி வரவேற்றார்கள் இல்லையா. இந்த புத்தக திருவிழா எதற்காக தொடங்கப்பட்டதோ அதனுடைய நோக்கத்தை மிகச்சிறப்பாக அடைந்திருக்கிறது, அல்லது அதை நோக்கி நடைபோட்டு கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். ஏன்னா புத்தக வாசிப்பு இதைத்தான் தரும். பல ஆண்டுகளாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த ஒரு பெண்ணுக்கு சிறகு முளைக்க வைத்திருக்கிறது இந்த புதுக்கோட்டை புத்தக திருவிழா என்பதில் நீங்கள் ஒவ்வொருவரும் பெருமையும் கர்வமும் அடையலாம். அப்படி ஒரு சாதனையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இந்த மனிதன் எப்படிப்பட்டவன், இந்த புத்தகம் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மாற்றும், இந்த மனுஷனை பற்றிங்க எத்தனையோ பேர் வரைவிலக்கணம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஜி நாகராஜன் ஒரு எழுத்தாளர் கொடுத்த மாதிரி ஒரு வரைவிலக்கணத்தில் உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாது. மனுஷனை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஜி நாகராஜன் தான் சொன்னான், மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல். இப்படி ஒரு வரைவிலக்கணத்தை ஜி நாகராஜன் தவிர வேற எந்த எழுத்தாளராலையும் தரவே முடியாது. மனிதன் இருக்கானே இப்படிதான் தொடங்குறார், மனிதன் ஒரு மகத்தான அப்படின்னு நினைப்போம்ல, மகத்தான ஒரு சல்லிப்பயல் அப்படின்னு முடிச்சிட்டார். ஆனால் மனிதன் மகத்தான சல்லிப்பயல் மட்டும்தானா? ஆண்டன் செக்கா ஒரு வார்த்தை மனிதர்களை பற்றி சொல்லுகிறார்கள், மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அவனுக்கு நீங்கள் சரியாக புரிய வைத்து விட்டீர்கள் என்றால் அவனை விட மகத்தானவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று ஆண்டன் செக்கா எழுதுகிறார். ஜி நாகராஜன் சொன்ன மகத்தான சல்லிப்பயலிலிருந்து மகத்தான மா மனிதன் என்கின்ற இடத்திற்கு ஒரு மனிதனை நகர்த்தி செல்லக்கூடிய பாலம்தான் புத்தகமும் வாசிப்பும் எழுத்துக்களும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இங்கிருந்து நம்ம அங்கே போயிடுவோம். நிறைய புத்தகங்களில் ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க, புத்தகத்திற்காக நீங்கள் கொடுக்கிற தொகை செலவு அல்ல, அது மூலதனம், அது ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மூலதனம் வைக்கிறீர்கள், ஒரு முதலீடு செய்கிறீர்கள் என்றால் அதிலிருந்து ஒரு வருமானம் வரணும் இல்லையா, ஒரு லாபம் வரணும் இல்லையா, ஏதாவது ஒரு வளர்ச்சி அடையணும் இல்லையா. அது நிச்சயமாக இங்கே ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அடுத்த தலைமுறை குழந்தைகள், இந்த மேடையிலே நிறைய இளம் பெண்கள் இளைஞர்கள் வந்தார்கள். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மொபைல் ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு புத்தகங்களோடு திரிகிறார்கள் இல்லையா. இதுதான் நீங்கள் போட்ட முதலீட்டுக்கு சரியான லாபமாக அவர்கள் நடைபோட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒவ்வொரு முதலீட்டுக்கு பின்னாலும் இப்படி ஒரு சிறப்பான லாபம் இருக்கிறது என்பதை நம்ம மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சீன பழமொழி தான் ரொம்ப அழகாக சொன்னுச்சு, புத்தகத்துக்கு நீங்கள் செலவழிக்கிற காசை புத்தகம் வாங்குவதை தவிர வேற ஒரு நல்ல விஷயத்திற்கும் செலவழித்து விடவே முடியாது. இப்போ நம்ம இதுக்கு செலவழிக்கிறத இதுக்கு செலவழிச்சிருக்கலாம், இவனுக்கு கொடுக்குறத அவனுக்கு கொடுத்துருக்கலாம், அது பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி நீங்கள் புத்தகத்துக்கு கொடுக்குற காசை வேற எதுக்கும் கொடுத்து விட முடியாது, ஏன்னா அதுதான் தி பெஸ்ட். அதை விட உயர்ந்த ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே இல்லை. இன்னைக்கு ஆடிப்பெருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு நகைக்கடை தம்பி எனக்கு ஃபோன் பண்ணார், அக்கா இன்னைக்கு ஆடிப்பெருக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு. இல்லை இன்னைக்கு நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா தங்கமாக பெருகும் அப்படின்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்பயுமே ஒரு தொழில் நடத்துகிறவங்க அப்படி தான் இருக்கணும், எதையாவது ஒன்று சொல்லி நம்முடைய தொழிலை முன்னேற்றுவதற்கு முயற்சி செய்யணும். ஆனால் எந்த ஒரு பதிப்பாளராவது எந்த ஒரு புத்தகத்தை அந்த அச்சிடுகிறவராவது வாசகர்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஆடிப்பெருக்கு, இன்னைக்கு நீங்கள் புத்தகம் வாங்கினீர்கள் என்றால் அறிவு வளரும், இன்னைக்கு நீங்கள் புத்தகம் வாங்கி படித்தீர்கள் என்றால் ஞானம் மலரும் என்று யாராவது சொல்லியிருக்காங்களா? அக்ஷய திருதியைக்கு நகை வாங்குங்க பணம் சேருன்னு சொல்கிறாங்க, சரஸ்வதி பூஜைக்கு புத்தகம் படிங்க அறிவு கூடும் என்று யாராவது சொல்லுகிறோமா? அப்படி ஒரு கால மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு ஆடிப்பெருக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாம் இதுவரைக்கும் எத்தனை புத்தகம் வாங்கினீர்களோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு புத்தகங்கள் வாங்கி கொண்டு போய் உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுங்கள். இன்னும் அவங்க வாழ்க்கை மிக பெரியதாக ஆடியிலே பெருகட்டும் என்று வாழ்த்தி கொடுங்கள். புத்தகங்களை இனிமே கொடுங்க எதுக்கு எடுத்தாலும். ஏன்னா ஒரு புத்தக வாசிப்பாளராக ஒரு வியாபாரி இருந்தாங்கன்னா எப்படிங்க இருக்கும்? ஒரு புத்தக வாசிப்பாளராக ஒரு வியாபாரி இருந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. தஞ்சாவூரில் கலெக்டர் மேடம் வருவாங்க, நீ போயிடணுமா? தஞ்சாவூரில் பூக்கார தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குதான். அங்கே காஜா மொய்தீன் அப்படின்ற ஒருத்தர் பழக்கடை வச்சிருக்கிறார். அவர் கடைக்கு பேர் தோழர் பழக்கடை. அவர் கம்யூனிச சிந்தனையில் சித்தாந்தத்தில் ரொம்ப ஆர்வமும் அக்கறையும் உடையவருங்கிறதுனால அவர் கடைக்கு தோழர் பழக்கடை அப்படின்னே பேர்.
அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, அவர் கடைக்கு யார் பழம் வாங்க வந்தாலும் அவர்களுக்கு அவங்க வயதுக்கு ஏற்றபடி அவங்களுடைய ரசனைக்கு ஏற்றபடி பழங்களோடு சேர்ந்து புத்தகங்களை பரிசாக தருகிறார். என்ன ஆச்சரியம் பாருங்களேன். ஒரு வாசிப்பாளர், ஒரு புத்தகத்தை நேசிக்கிறவர், ஒரு கடை முதலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த முடிகிறது. படிச்சுட்டு அவங்களாம் வந்து சொல்லுவாங்களாம், ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கே மனசுக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னு அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்களாம். 11 வருடங்களாக அவர் பழங்களோடு சேர்ந்து புத்தகத்தை இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் நினைத்து பார்க்கிறேன், அவர் விற்ற பழங்கள் சாப்பிடலைன்னா அழுகி போயிடும், இல்லை சாப்பிட்டாங்கன்னா அதோட பயன்பாடு முடிஞ்சிடும். ஆனால் அந்த பழத்தோடு அவர் கொடுத்த ஒவ்வொரு புத்தகமும் ஒரு விருட்சம் போல வேர் விட்டு கிளை விரித்து இந்த சமுதாயத்திற்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், ஒரு வாசிப்பாளன் முதலாளியானால், ஒரு வாசிப்பாளன் ஒரு தொழில் தொடங்கினால் அங்கே எவ்வளோ பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்த முடியும் என்று அந்த மனிதர் நிரூபித்திருக்கிறார். நிலக்கோட்டையிலங்க ஸ்ரீதர் அப்படின்னு ஒருத்தர் நகைக்கடை வச்சிருக்கிறார். நான் சொன்னேன்ல, நகைக்கடைக்காரங்க இன்னைக்கு என்ன நினைப்பாங்க, நம்ம நகை வாங்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நிலக்கோட்டையில் ஸ்ரீதர்னு ஒருத்தர் நகைக்கடை வச்சிருக்கிறார். அவர் எழுத்தாளர் வேல ராமமூர்த்தியுடைய தீவிரமான வாசகர். அவர் என்ன பண்ணிட்டாரு, வேல ராமமூர்த்தி அவருடைய பிறந்த நாள் அன்று, இன்றைக்கு எனக்கு பிடித்த எழுத்தாளரின் பிறந்த நாள், இன்னைக்கு யாரெல்லாம் நகை வாங்குறீர்களோ அவர்களுக்கு இவ்வளவு சதவீதம் சலுகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு பலவை வைத்திருக்கிறார். எவ்வளவு மாற்றம், எப்படியெல்லாம் நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும், நாம் செய்கிற வேலையிலும், நாம் செய்கிற தொழிலையும் இந்த எழுத்தை கொண்டு வந்து மக்களிடம் சேர்க்க முடியும் என்று எங்கெங்கேயோ நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாரும் முயற்சி எடுத்தோம் என்றால் வாசிப்பு மிகப்பெரிய விசாலமானதாக மாறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. தூத்துக்குடியில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பொன் மாரியப்பன் சலூன் கடையோட சேர்த்து நூலகம் வச்சிருக்கிறார். முடிகட்ட வருகிறவர்கள் உட்காந்து புத்தகம் படிக்கணும். அவங்க எவ்வளோ நேரம் புத்தகம் படிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த முடி வெட்டுவதற்கான தொகையில் 30% கழித்து கொடுக்குறார். எல்லாரும் முகம் திருத்தத்தான் போகிறார்கள், ஆனால் அவர் அவர்களின் அகம் திருத்தி அனுப்பி வைக்கிறார். அவருக்கு எழுத்தாளர் எஸ்ரானா உயிர். எஸ்ரா பிறந்த நாளுக்கு தூத்துக்குடி முழுக்க போஸ்டர் அடித்து ஓட்டி இருக்கிறார். அப்போ நமக்கு பிடித்த எழுத்தாளரை நம் குடும்பத்தின் ஒரு உறுப்பினராக நினைத்து கொண்டு நாம் செய்கிற தொழிலில், நாம் பார்க்குற வேலையில் அவருக்கான ஒரு முக்கியத்துவத்தை நாம் காட்ட ஆரம்பித்து விட்டால் எல்லாருக்குள்ளும் அந்த எழுத்தாளருடைய பெயரும் அந்த எழுத்தும் போய் சேரும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா வருஷத்தில் 10 நாள் நடத்திட்டு இதை விட்டுறக்கூடாது, இது அப்படியே தொடரணும். ஒரு தொடர்ச்சியாக ஒரு தீ பரவுவது மாதிரி, ஒரு காற்று பரவுவது மாதிரி, ஒரு வெள்ளம் போவது மாதிரி இந்த எழுத்து இயக்கம், இந்த வாசிப்பு இயக்கம் எல்லாருக்குள்ளும் புகுந்து புறப்பட வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு விஷயம், ஒரு தொழிலாளியோ ஒரு சாதாரண வேலையில் இருக்கிறவரோ வாசிப்பாளராக இருந்தாலே இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுது. ஒரு எழுத்தாளர் அதிகாரியாக இருந்தார்னா, ஒரு படைப்பாளி ஒரு அதிகாரியாக இருக்கிறார், அப்போ என்ன நடக்கும்? ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போ அவருக்கு 76 வயசு. கவிதை உறவுன்னு ஒரு மிகச்சிறந்த இதழ் அவர் நடத்திக்கிட்டு வர்றாரு. அவருடைய அந்த 76வது பிறந்த நாள் அப்போது பிருந்தா சாரதின்னு ஒரு கவிஞர் அவரை பற்றி ஒரு குறிப்பு முகநூலில் எழுதியிருந்தார். ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா ஒரு வங்கியில் தான் முத பணியாற்ற போயிருக்கிறார். ஒரு வங்கியில் ஒரு சின்ன அதிகாரியாக போயிருக்கிறார். அவருக்கு கொடுத்த வேலையே என்ன அப்படின்னா, இந்த கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருப்பாங்க பாருங்கள், லோன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க, அதில் வராக்கடன் இருக்கிற அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. இது வரவே வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இதை எப்படியாவது நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிட்டார். அதில் உள்ள பேர் உள்ளவரை இவர் போய் பார்க்குறாரு. அந்த மனுஷன் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வைக்கிறதுக்காக லோன் போட்டிருக்கிறார், ஒரு அச்சகம் வைக்கிறதுக்காக லோன் போட்டிருக்கார். ஆனால் அந்த லோன் பணம் அந்த அச்சக எந்திரத்துக்கு மட்டுமே சரியாக போச்சு. இன்னும் மின்சார கனெக்ஷனுக்கு மற்ற பொருட்கள் வாங்குறதுக்கு பணம் இல்லாதனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க, என்னால் கடனையும் திருப்பி கட்ட முடியல, இந்த அச்சகத்தையும் நடத்த முடியல, என்ன செய்யன்னு தெரியாமல் நான் முழிச்சிட்ருக்கேன்னார். இப்போ இந்த வங்கி அதிகாரியாக இருக்கிறவர் என்ன செய்யணும்? அவர் அதிகாரியாக இருந்தால் மட்டும் என்ன செய்யணும்? அதிகாரியாக மட்டுமே இருந்தால் அவர் என்ன செய்யணும்? நீ என்னமும் பண்ணு, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, பணத்தை ஒத்த வரியில் கட்டு அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? இல்லைன்னா அந்த எந்திரத்தை தூக்கிட்டு வந்துடணும். ஆனால் ஒரு வங்கி அதிகாரி எழுத்தாளராகவும் இதயம் ஈரமான ஒரு கவிஞராகவும் இருந்ததால் அங்கே என்ன நடந்தது தெரியுமா? ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா தன் கையில் இருக்கிற பணத்தை தன் நண்பர்களிடமிருந்தெல்லாம் பணத்தை கலெக்ட் பண்ணி, கவிஞர் ஐயாவுக்கு வணக்கங்க ஐயா வணக்கம், தன் நண்பர்கள்ட்ட எல்லாம் பணம் வாங்கி எவ்வளவு அவருக்கு அந்த அச்சகத்தை நடத்துறதுக்கு பணம் தேவைப்படுமோ அந்த பணத்தை எல்லாம் தயார் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டார். இப்போ அச்சகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ புத்தகம் அச்சடிக்கணும்ல, இவருடைய கவிதை புத்தகத்தை புஸ்தகமாக அவர் கொடுக்குறார்.
கொடுத்து இதை அச்சடிங்க அப்படின்னு கவிதை எழுதி புஸ்தகம் இவருடைய கவிதை புத்தகம். இப்போ அச்சகம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு, அதற்கு முதல் போனியும் கிடச்சிருச்சு. இப்போ அவருக்கு லாபம் வர ஆரம்பிக்கிறது. அந்த மனிதர் கொஞ்சம் கொஞ்சமாக வரவே வராது என்று வங்கி நம்பிய கடனை அடைத்தே விட்டார். இப்போ வங்கி அதிகாரிக்கும் சந்தோஷம், கடன் வாங்கிய மனிதருக்கும் சந்தோஷம். ஒரு எழுத்தாளன், ஒரு படைப்பாளி, ஒரு கவிஞன் அதிகாரியாகவும் இருந்தால் இப்படி ஈரமான செயல்கள் இந்த மண்ணில் நிறைய நடக்கும் என்பதற்கு ராதாகிருஷ்ணன் ஐயா வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இதற்குத்தான் வாசிப்பு தேவை. நீங்கள் எந்த பணியிலையும் இருங்க, எந்த வேலையிலும் இருங்கள், எந்த துறையிலும் இருங்கள், ஆனால் சிறந்த வாசிப்பாளராக இருந்தால் உங்களுக்குள் இருக்கிற அதிகாரியை முந்திக்கொண்டு உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த மனிதநேயவாதி வெளியில் வருவான். அந்த மனிதநேயம் உலகெங்கும் விதைக்கப்படும். அந்த உலகெங்கும் விதைக்கப்படுகிற மனிதநேயம் தான் இந்த உலகத்தை ஒரு அழகான, வன்முறையற்ற, சகிப்புத்தன்மை நிறைந்த, எல்லோரையும் அரவணைத்து போகிற, ஜாதி சமய பாகுபாடற்ற ஒரு சமூகத்தை மலர்விக்கும் என்பதுதான் உண்மை. அதனால் நீங்கள் என்னங்க இப்படி இருக்கீங்க, வாசிக்கிற எல்லாருமே, படிக்கிற எல்லாருமே, படைப்பாளியாக இருக்கக்கூடிய எல்லாருமே நாம் செய்கிற செயல்களில் இந்த எழுத்துக்களை, இந்த வாசிப்பு தன்மையை கொண்டு வந்து விட்டோம் என்றால் இந்த வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ராதாகிருஷ்ணன் ஐயா எழுதின ஒரு சின்ன கவிதை. சிலர் சிறையில் இருக்கிறார்கள், சிலர் ஜாமீனில் இருக்கிறார்கள், சிலர் சிக்காமல் இருக்கிறார்கள். அதான் அவர் எழுதினார். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் ஜெயிலில் இருக்கிறவங்க தான் தப்பு பண்ணவங்க அப்படின்னு. சிக்காமல் இருக்கிற நிறைய பேரும் தப்பு பண்ணவங்க தாண்டா அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு கவிஞனால் மட்டும்தான் முடியும். ஒரு பேச்சாளராக நாங்கள் சொன்னோம்னா நாளைக்கு எங்களை பிடிச்சதா பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு கவிஞன், ஒரு படைப்பாளன், ஒரு எழுத்தாளன் தான் இந்த சமூகத்தின் வன்மங்களை களைந்து அதற்குள்ளே ஒரு ரோஜா பூ பூக்க செய்கிற ஒரு அருமையான வினாடியை உருவாக்க முடியும் என்பதை இந்த எழுத்தின் மூலமாக குழந்தைகளுக்கு நமக்கு கொண்டு போக முடியும். இந்த புத்தக திருவிழாவில் நீங்கள் செஞ்ச பெரிய சாதனை இந்த குழந்தைகளை உள்ளே கொண்டு வந்தது. மாணவர்களை எல்லாம் நீங்கள் உள்ள நுழைச்சது, இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தது தான் இந்த புதுக்கோட்டை புத்தக திருவிழா செய்த ஒரு மகத்தான சாதனை என்றே சொல்லலாம். அத்தனை பள்ளிக்கூட பிள்ளைகளையும் பிடிச்சி உட்கார வச்சு வாசிக்க வச்சுருக்கிறீங்க, அவ்வளோ வேறையும் வாசிக்க வச்சுருக்கிறீங்க. ஆரம்பத்தில் அவங்க பிடிச்சோ பிடிக்காமல தான் வந்து உட்காந்துருப்பாங்க, பிடிச்சோ பிடிக்காம தான் வாசித்திருப்பாங்க. ஆனால் வாசிக்க வாசிக்க அந்த கதையோ, அந்த கவிதையோ, அந்த நாவலோ அவர்களை உள்ளே இழுத்து கொண்டு ஆலிஸின் ஒரு புதிய உலகம் மாதிரியான ஒரு புத்தம்புது உலகத்தை அவர்களுக்கு தரும். இதை குழந்தைகள்கிட்ட இருந்து தான் நம்ம தொடங்கணும். இனிமேல் வயசானவங்கள நம்மளால் மாற்றவும் முடியாது, மாற்றி பிரயோஜனமும் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் குழந்தைகளை நாம் மாற்ற முடியும். ஏன்னா குழந்தைகளுடைய உலகம் ரொம்ப அழகானது, வெள்ளந்தியானது, கள்ளம் கபடம் மற்றது. இன்னும் மானுட குலத்தின் மோசமான கரைகள் இல்லாத ஒரே உலகம் குழந்தைகளின் உலகமாகத்தான் இருக்கிறது. அதனால் குழந்தைகளின் உலகத்திலிருந்து இந்த வாசிப்பை தொடங்குவது ரொம்ப சரியான விஷயம். பிகாசோ எழுதின வார்த்தை பென்சில் அப்படிங்கிற வார்த்தை. அவர் எழுதும் போது பென்சில்னு எழுதியிருக்கிறார். பிற்காலத்தில் அந்த பென்சிலை வைத்து வரையக்கூடிய மிகப்பெரிய ஓவியராக அவர் வந்திருக்கிறார். அதனால் அந்த குழந்தை பருவத்தில் அவங்க மூளைக்குள் எது நுழைகிறதோ அதுதான் நாளைக்கு வெளியே வரும் என்பதால் இந்த புத்தகத்தை எப்படியாவது குழந்தைகளிடம் திணித்து விடுங்கள். அது ஒரு இனிப்பான விஷயமாக திணித்து விடுங்கள். அதுக்கப்புறம் வருகிற எல்லா செயல்களும் நல்ல செயல்களாக நிச்சயமாக இருக்கும். அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நாளைக்கு எனக்கு பிறந்த நாள்னால் நான் என்னங்க சொல்வேன்? நானே ஏன் பிறந்தேன்னு தெரில மேடம், இப்படி தான் நான் சொல்லுவேன். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நாளைக்கு பர்த்டே அப்படிம்பாங்க. ஆனால் குழந்தைகள், ஒட்டுமொத்த குழந்தைகளையும் நீங்கள் பாருங்க, நாளைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? வர்ற 15ஆம் தேதி எனக்கு ஹாப்பி பர்த்டே அப்படிம்பாங்க. ஏன்னா தான் பிறந்தது மகிழ்ச்சியானது என்று குழந்தைகள் மட்டும்தான் நம்புகிறார்கள். நம்ம யாருக்கும் நம்பிக்கையே கிடையாது. நான் ஏன் பிறந்தேனே எனக்கு தெரில, நான் ஏன் பிறந்தேங்கிறது என் கூட இருக்கிறவங்களுக்கே பிடிக்கலை, நான் எப்படா போய் சேருவேன்னு என் எதிரிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் நம்மளுடைய சிந்தனை இருக்கும். ஆனால் குழந்தைகளுடைய சிந்தனை மட்டும்தான் என்னுடைய பிறப்பு மகிழ்ச்சியானது என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளில் இருந்து தான் இதை நாம் தொடங்க வேண்டும். குழந்தைகளுடைய சாயல் பற்றி ஒரு கவிதையை தங்கமூர்த்தி சார் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். எந்த ஒரு குழந்தையும் நம்ம போய் ஈஸியாக கொஞ்சிட்டு வந்துடவே மாட்டோம். மனுஷன்ற உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, நம்மளுடைய சிந்தனையை பூரா அங்கே தான் போய் கொட்டுவோம். குழந்தை அவங்க அம்மா மாதிரி இருக்கா, அப்பா மாதிரி இருக்கா, யார் மாதிரி இருந்தால் இப்போ நீ என்ன பண்ண போகிற? அம்மா மாதிரி இருந்தால் 500 கூட கொடுக்க போறியா, இல்லை அப்பா மாதிரி இருந்தால் 200 குறைச்சி கொடுக்க போறியா? அதே 2 ஆப்பிள் பழம் 2 ஆரஞ்சு பழம் இதை தானே கொடுத்துட்டு வரப்போகிறோம். இல்லைனா அந்த எப்பயுமே ரெடிமேடாக வச்சுருப்பாருங்க வருங்க, அந்த சட்டையை கொடுத்துட்டு வந்துடுவோம். அந்த சட்டையை 3 வருஷம் ஆனாலும் அந்த குழந்தைக்கு போடவே முடியாது. அந்த 3 வருஷம் ஆகும்போது அந்த ட்ரெஸ்ஸு தொலைஞ்சு போயிடும்.
அதை கொடுத்துட்டு தான் நம்ம வரப்போகிறோம். இது எப்படி இருக்குது, நாத்தனார் மாதிரி இருக்கா, மாமியார் மாதிரி இருக்கா, கொத்தனார் மாதிரி இருக்கான்னு 1008 குறை அங்கே உட்காந்துக்கிட்டு. மூக்கு இப்படி இருக்குது, காது இப்படி இருந்தால் பெரிய கொடக்காதாக இருந்தால் அவன் மாதிரி வருவான், வாய் இப்படி இருந்தால் இவங்கள மாதிரி வருவாங்கன்னு வச்சு செய்கிறது. ஆனால் குழந்தை உண்மையில் யாருடைய சாயலில் இருக்கிறது என்பதற்கு தங்கமூர்த்தி சார் ஒரு அழகான கவிதை எழுதியிருக்கிறார். பிறந்த குழந்தை யார் சாயலில் என்ற ஆராய்ச்சியில் ஆளுக்கு ஒரு சாயலை அப்பியபடி கொஞ்சுகிறார்கள். ஆளுக்கு ஒரு சாயலை சொல்லி சொல்லி அந்த குழந்தை எல்லாரும் கொஞ்சுகிறார்கள். பால் அருந்தும் குழந்தை ஒரு முறை திரும்பி பார்த்து சிரிக்கிறது கடவுளின் சாயலில். குழந்தை யார் சாயலில் இருக்குது? கடவுளின் சாயலில் இருக்கிறது. ஒரு படைப்பாளனின் சாயலில் தான் அந்த குழந்தை பூமிக்கு வருகிறது. நம்ம சாயலையும் சாயத்தையும் அதற்கு பூசிவிட்டு அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தோடு சேர்ந்து தேசத்தின் எதிர்காலத்தை நம்ம குழப்பி விடுகிறோம். குழந்தைகள் குழந்தைகளாகவே வளர்ந்தார்கள் என்றால் அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானதாக இருக்கும், எவ்வளவு சிறந்ததாக இருக்கும். அதற்குத்தான் இந்த எழுத்துக்கள் ரொம்ப அதிகம் தேவைப்படுகிறது. ஒரு கவிஞர் எழுதுனாங்க, குழந்தைகள் வரையும் ஓவியத்தில் இடது பக்கம் சூரியன், வலது பக்கம் நிலா. நிலா இருக்கும்போது சூரியன் வர முடியுமா? சூரியன் இருக்கும்போது நிலா வர முடியுமா? ஆனால் குழந்தைகள் வரைகிற ஓவியத்தில் எல்லாமே வரும். எல்லாமே சாத்தியப்படுத்த குழந்தைகளால் மட்டும்தான் முடியும். குழந்தைகள் வீடு படம் வரையும் போது பார்த்துருக்கீங்களா? வீடு வரேன்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுங்க, வெறும் வீட்டை எந்த குழந்தையும் வரைவதே இல்லை. அந்த வீட்டுக்கு பக்கம் ஒரு மரம் இருக்கும், அந்த வீட்டுக்கு முன்னாடி நதி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்கு முன்னாடி எப்படி நதி வரும்? அந்த சாத்தியத்தை எப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. வீட்டுக்கு முன்னாடி நதி ஓடும், வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும், இடது பக்கம் பூச்செடி இருக்கும், பின்னாடி ஒரு உதிக்கிற சூரியன் இருக்கும், முன்னாடி ஒரு நிலா இருக்கும், அந்த நதியில் ஒருத்தர் படகுல போய்கிட்டு இருப்பார் வீட்டுக்கு முன்னாடி. இந்த கற்பனைகள் எல்லாம் உலகத்தின் எந்த ஆச்சரியங்களும் மற்ற கற்பனைகள் தான் குழந்தைகளின் வெள்ளந்தியான உலகத்தில் நிறைந்து இருக்கிறது. இதை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த வாசிப்பை, எழுத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைகள் வரைகிற வீட்டுக்கு தாழ்பாலே கிடையாது. எங்கேயா தாழ்பால் போட்டு பூட்டு போட்டு குழந்தைங்க வரைஞ்சிருக்காங்களா? சாவி எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்காங்களா? கிடையாது. ஏன்னா குழந்தைகளுடைய வீடு திறந்த புத்தகம் மாதிரி எல்லாருக்கும் பொதுவானது. யார் வேணாலும் அந்த வீட்டுக்கு வரலாம், தங்கலாம், சாப்பிடலாம், படிக்கலாம், நிம்மதியாக வாழலாம். இப்படி ஒரு அழகான உலகத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிற பிள்ளைகளைத்தான் நம்ம பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீ அதைப்படி இதைப்படி அவங்களாகணும் இவங்களாகணும் அப்படியாகணும் என்று நாம் மாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த குழந்தைகளின் உலகம் எவ்வளவு அழகானது அப்படின்றதுக்கு அம்சப்பிரியா ஒரு சின்ன கவிதை சொல்லியிருப்பார். அவர்கள் அதிசயாவிடம் ஒரு ஆப்பிள் துண்டை கொடுத்தார்கள். ஒரு குட்டி பாப்பாட்ட ஆப்பிள் துண்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பாப்பா ஆப்பிள் துண்டை வச்சுக்கிட்டு உஷாவுக்கு கொஞ்சம், விசாலாட்சிக்கு கொஞ்சம், மீனாட்சிக்கு கொஞ்சம், பிரியாவுக்கு கொஞ்சம் என்று அவள் அதை காக்கா கடி போட்டுக்கொண்டே இருந்தாள். இப்போது ஆப்பிள் துண்டு ஆப்பிள் தோட்டமாக மாறிக்கொண்டிருந்தது. ஒரு துண்டு ஆப்பிள், ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்காக இவ கடிச்சு கொடுக்க கொடுக்க அது அன்பின் ஆப்பிள் தோட்டமாக மாறிக்கொண்டே இருக்குது. குழந்தைகள் உலகம் எவ்வளவு அழகானது. ரெண்டு பெரியவங்க நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு குழந்தை பார்க்குறதுக்கே கருப்பாக பரட்டத்தலையோட உடம்பு முழுக்க மண்ணாக உருண்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் சொல்லியிருக்கார், அந்த பிள்ளை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு. பக்கத்தில் அவர் சொல்கிறார், அப்படிலாம் சொல்லாதீங்க, உலகத்திலே அழகான குழந்தை தான் இந்த குழந்தை தான் அப்படின்ட்டுருக்கார். எப்படி எவ்வளோ அடித்து சொல்கிற, ஏன்னா இது ஏன் குழந்தை அப்படின்ட்டுருக்கார். உலகத்தில் எல்லா பெற்றோர்களுக்கும் தங்கள் குழந்தை தான் அழகானவர்கள். தாகூர் ஏதோ ஒரு விருது வாங்குறதுக்காக மேடைக்கு போகிறாராம். கூட்டமே அவரை ஆர்வமாக கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தை அது பாட்டுக்கு சிரிச்சிருக்குது. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அமைதியார் அமைதியார், தாகூர் விருது வாங்க போகிறார். போன தாகூர் திரும்பி வந்து சொன்னார், அம்மா குழந்தைய அதட்டாதீங்க, இந்த குழந்தையின் சிரிப்பை போன்ற ஒரு கவிதையை என்னால் கூட எழுத முடியாது என்று சொன்னார். இப்போ குழந்தையின் சிரிப்பை தொலைத்து விட்டு தான் நாம் என்னென்னத்தையோ வாங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அழகான சிரிப்பை தொலைக்காத எழுத்துக்களை நாம் அவர்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் முடிவு செய்து கொள்ள வேண்டும். எரிக்சன் இன்னும் கதாநாயகன், இவங்க ரெண்டு பேரும் ஒரு போர்டுக்கு போய் ப்ரெசென்ட் பண்ணணும். இதுக்கும் கந்த புராணத்துக்கும் சம்பந்தமே இல்லையே, அப்படிதான் யோசிக்கிறீங்க. அதுதான் ஆமுத்துலிங்கத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. நினைக்கவே முடியாத இரு துருவங்களை முடிச்சிடக்கூடிய மாபெரும் வித்தகர் தமிழ் மண்ணிலே இருக்கிற ஒரு எழுத்தாளர் இருக்க முடியும் என்றால் அது ஆமுத்துலிங்கம் ஒருவர் தான். எரிக்சனும் கதையினுடைய கதாநாயகனும் ஒரு போர்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு அணைக்கட்டை கட்டலாமா வேண்டாமா என்று பிரச்சனை. இவங்க ரெண்டு பேரும் கட்டக்கூடாதுன்ற ப்ரப்போசலை போர்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த போர்டில் இருக்கிற முக்கியமான ஒரு ஆள் தான் அந்த அணைக்கட்டினுடைய கான்ட்ராக்டையே எடுக்க போகிறவர். அப்போ அவர் அணைக்கட்டை தடுப்பதற்கு அவர் ஒத்துக்கொள்வாரா? இருந்தாலும் என்ன மாங்காவா? ஒத்துப்பார் அவர்?
அவர் அணைக்கட்டை கட்டணும்னு இருக்காரு. எரிக்சனும் கதாநாயகனும் சேர்ந்து டேட்டாலாம் கொடுக்குறாங்க, ஏன் கட்டக்கூடாது. முதல் ஸ்லைடை ப்ரெசென்ட் பண்ண உடனே கதாநாயகன் எழுந்து இதில் ஒரு தப்பு இருக்குன்னு அவரே சொல்கிறார். அவர் தான் ப்ரெசென்ட் பண்ணார், இதில் ஒரு தப்பு இருக்குது. நீயே தப்பு இருக்குன்னு சொன்னால் எதுக்குப்பா போர்டோட டைமை வேஸ்ட் பண்ணுற? இல்லை, நாங்கள் கேல்குலேட் பண்ண போது நாங்கள் இந்த அணை வந்ததுனால என்னென்ன பிரச்சனை வரும் லிஸ்ட் பண்ணுற போது உன்னை மிஸ் பண்ணிட்டோம். எதை மிஸ் பண்ண? இந்த இடத்துல இருக்கிற சில உயிரினங்கள் அழிந்து போகும், இனிமேல் அவை பிறக்கவே வளரவே வாய்ப்பில்லை என்று இதில் போட நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றார். முதல் தப்பை இவரே ஒத்துக்கொண்ட பிறகு மற்ற ப்ரெசன்டேஷனில் யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. நீங்கள் சொன்னது தான் சரின்னு எல்லாரும் சேர்ந்து அணைக்கட்டை கட்டுவதை நிறுத்திவிட்டார்கள். இந்த எரிக்சன் கதாநாயகன்ட்ட கேட்குறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி உனக்கு எப்படி தோணுச்சு? நீயே ஒரு தப்பு இருக்குன்னு சொன்ன உடனே அடுத்தது நிஜமாவே தப்பு இருந்தால் கூட எவனுமே கண்டுக்காமல் இருக்கானே, இந்த ஸ்ட்ராட்டஜி உனக்கு? இதுதான் கச்சியப்பர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு பிறகு தான் நாங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தோன்னா, யாராவது ஆடிட் வராங்கன்னா அவங்க கண்ணுக்கு படுற மாதிரி நாங்களே 2-3 தப்பை வச்சுருவோம். அவங்க அதை கண்டுபிடிச்சு சந்தோஷமாக எழுதிக்கிட்டு போவாங்க. பெரிய பெரிய முதலைகள் உள்ளே இருப்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. முத்துலிங்கம் தமிழுக்கு கிடைத்த கொடை என்று நான் புகழ்ச்சொற்களுக்காக சொல்லவில்லை. உண்மையிலேயே அவர் தமிழுக்கு, ஏனென்றால் தமிழ் எழுத்தாளர்களில் மிக பெரும்பாலானவர்கள் தங்கள் பகுதி, தங்கள் ஊர், தங்களினுடைய அந்த சிறு பகுதியை தாண்டி டிராவல் பண்ணக்கூடிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள். ஆனால் முத்துலிங்கம் கொக்குவில் என்று யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு நகரத்திலிருந்து கிளம்பி யூஎன்ல ஒர்க் பண்ணி ஆப்கானிஸ்தான்ல இருந்து, சியரோலியன்ல இருந்து, யூஎஸ்ல இருந்து, கனடாவிலே இன்றைக்கு வசித்து கொண்டு உலகம் முழுக்கவும் சுற்றி பார்க்கிற மாபெரும் வாய்ப்பு கிடைத்த ஒரு எழுத்தாளர். தமிழுக்கு கிடைத்திருப்பது ஒரு கொடை. அவர் ஒரு சாஃப்ட்வேர் பற்றி ஒரு புக் எழுதினார். மிகப்பெரிய ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் அதை பப்ளிஷ் பண்ணாங்க. அதை பப்ளிஷ் பண்ணி 3 மாதத்தில் அந்த சாஃப்ட்வேரோட அடுத்த வருஷன் வந்துருச்சு. இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு புக் எழுதி ஒரு பயனும் இல்லை. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதிய அக்கா என்ற கதையை யாரோ அவரிடம் சொல்லி, அந்த கதை இன்னும் என் நினைவில் இருக்கிறார். அதனால் தான் அவர் இலக்கியத்துக்கு திரும்பி வந்தார். இலக்கியம் சாகாதது என்று கண்டுகொண்டு முத்துலிங்கம் திரும்பி வந்தார். இப்போ இந்த கதை பாருங்களேன், இது மாதிரி ஒன்று படிக்கிற போது பளிச்சுன்னு ஒரு ஐடியா நமக்கு வாழ்க்கையை பற்றி கிடைக்கிறது இல்லை. இன்னொன்று இதை மாதிரி வேகமாக ஒரு உதாரணம் சொல்கிறேன், அதற்கு பிறகு நிறைவு பகுதி தான். T20 மேட்ச் பார்த்தீங்களா? போன தடவை நம்ம கப்பெல்லாம் ஜெயிக்கலை, ஃபைனலுக்கே போகல. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். கிரிக்கெட்டும் பார்க்க மாட்டிங்களா? என்னங்க அநியாயமாக இருக்குது. பார்த்தீங்களா இல்லையா T20 மேட்சை? பார்த்தீங்களா? கடைசி ஓவர் ஞாபகம் இருக்கா? விராட் கோலி அடித்து தள்ளி துவம்சம் பண்ணார். லாஸ்ட் ஓவரில் 16 ரன் எடுக்கணும். நாம் யாருக்கு அகெயின்ஸ்டா? பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டா. 4வது பாலில் தினேஷ் கார்த்திக் அவுட் ஆனார், ஞாபகம் இருக்கா? நமக்கெல்லாம் இதயம் வாய்க்கு வந்ததே, அடப்பாவி இப்போ அவுட் ஆகிட்டாங்க. அஸ்வின் வந்தார். அப்போ தான் இருந்தது ஒரே ஒரு பால், 2 ரன் எடுக்கணும். முதல்ல அந்த ஓவரில் 16 ரன் தேவையானது, இவங்க எப்படி எப்படியோ எடுத்துட்டாங்க. கடைசி பாலுக்கு முந்தின பாலில் தினேஷ் கார்த்திக் அவுட் ஆன உடனே அஸ்வின் ரவிச்சந்திரன் கேம் டு பேட். ஒரு பால் 2 ரன் எடுக்கணும். ஆனால் அவர் தான் ஃபேஸ் பண்ணுறாரு, கோலி எதிர்முனையில் இருக்கார். அப்போ அந்த பால் வந்தது, எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க. எடுக்க வேண்டியது 2 ரன் தான். அடிடா மாப்பிள்ள சாத்துரா 2 ரன்டா. பட் அஸ்வின் டிசைடட் டு லீவ் த பால். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா அந்த பால் வருகிற டைரக்ஷனை ஓரளவு ஊகிச்சு, இது வைட் பால், இது அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஆடவே இல்லாது. இதில் கிரிக்கெட்டில் இதுக்கு ஒரு இந்த ஆக்ஷனுக்கு ஒரு டேர்ம் இருக்குது. இட் இஸ் கால் வெல் லெஃப்ட். வெல் லெஃப்ட். அவர் அதை அடிக்காமல் விட்டதுனால ஒரு எக்ஸ்ட்ரா பால் அவங்களுக்கு கிடச்சிது. அடுத்த பாலை அடித்து தூள் பண்ணி 2 ரன் எடுத்து நம்ம அதை ஜெயிச்சிட்டோம்.
பாகிஸ்தானை ஜெயிச்சிட்டோம். பட் எல்லாரும் என்ன சொன்னாங்க, கோலி இவ்வளவு நல்லா விளையாடினது மாத்திரம் இல்லை, அந்த பால் வர்ற போது அடிக்க வேண்டான்னு அஸ்வின் ஒரு முடிவு எடுத்தாரு, அதுதான் வெற்றிக்கு காரணம் என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் சொன்னார்கள். இட் இஸ் கால்ட் வெல் லெஃப்ட். வெல் லெஃப்ட் இஸ் a great technique, not only in cricket but also in life. எல்லா பாலையும் அடிச்சே தீருவேன் நிக்காத சாமி, சிலதுக்கு ஒதுங்கிக்கோ. நீ தான் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை, நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் சண்டை வந்தது. கழுதை சொல்லிச்சு, கிராஸ் என்ன கலர்? இட் இஸ் ப்ளூ அப்படின்னு கழுதை சொல்லிச்சு. புலி சொல்லிச்சு, வளராத, இட்ஸ் க்ரீன். ரொம்ப சண்டை ஜாஸ்தியாகி சிங்கத்துக்கிட்ட போச்சு. ஏன்னா சிங்கம் தான் ராஜா. சிங்கம் போயிட்டே இருக்கும்போதே கழுதை இங்கேருந்து கட்டு, மகாராஜா இந்த புலி தப்பாக சொல்கிறான், இந்த கிராஸ் ப்ளூ கலர்னு அவன் சொல்கிறான், இந்த கிராஸ் க்ரீன் கலர்னு அவன் சொல்கிறான், இது ப்ளூ கலர் தானே மகாராஜா? சிங்கம் அங்கேயும் சொல்லிச்சு, எஸ் கிராஸ் ப்ளூ கலர் தான். உடனே கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம், இவன் தப்பாக சொன்னதுக்கு இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க மகாராஜா. சிங்கம் அங்கேருந்து சொல்லிச்சு, இந்த புலி ஒரு வாரம் வாயை திறக்கக்கூடாது, ஓடு. கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம், த கிராஸ் இஸ் ப்ளூன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. புலி சொல்லிச்சு, மகாராஜா ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு. இந்த கிராஸ் என்ன கலர்? க்ரீன் கலர். அதைத்தானே நான் சொன்னேன். எனக்கு ஒரு வாரம் பேசக்கூடாது தண்டனை கொடுத்துருக்கீங்க. தண்டனை அதுக்கு கொடுக்கல, பின்ன எதுக்கு கொடுத்தீங்க? ஒரு கழுதையோட போய் சண்டை போட்டிருக்கியே. நீ எவ்வளவு பெரிய ஒரு அனிமல், நீ உனக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, அவனோட ஒரு நாள் முழுக்க நீ சண்டை போட்டிருக்க. அதுதான் போட்டியே. அந்த வழக்கை என்கிட்ட எடுத்துட்டு என் நேரத்தை வேற நீ வேஸ்ட் பண்ண. தண்டனை அதுக்காக. ஸோ இதுதான் வெல் லெஃப்ட். சில பேர் அப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பான். ஆமாங்க நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டுன்ட்டு அதோட விட்டுருவான். அப்படி எப்படி சார் சொல்றீங்க? அது உண்மை இல்லை சார்னா ஒரு 2 நாள் பேசுவோம். ஒரே ஒரு வார்த்தை சின்ன புன்னகையோட, நீங்கள் சொல்கிறது எப்போவுமே கரெக்டு தான் அப்படின்னா ஒரு நேரம் மிச்சமாகும். புரிஞ்சுக்கோ, வெல் லெஃப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில பேர் எல்லாத்துக்கும் தானே போய் நிற்பான். அது போகக்கூடாது. எதுக்கு யார் அனுப்பிச்சா அவன் சரியாக அதை அடிப்பானோ அவன் அனுப்பிச்சிட்டு நீ தள்ளிடு. வெண்முரசில் ஜெயமோகன் இதற்காக ஒரு கதை எழுதியிருக்கார். அதோடு நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. சில சமயம் வாழ்க்கையில் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தேவை. எல்லா பாலையும் நீ அடிக்காதரா, மற்ற தள்ளி நில்றா, அவ்வளோதான். பாண்டவர்கள் அந்த அரக்கு மாளிகையில் அவங்கள கொல்றதுக்கு சதி, மகாபாரதம் தெரிந்தானுங்க, நல்ல வேலை. பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் கொல்லப்படுவதற்கான சதி செஞ்சிட்டாங்க. இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அங்கே யாரோ இறந்த மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு இவங்க தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சவங்க நேராக அஸ்தினாபுரத்துக்கு போகல, மறைந்து வாழ்கிறார்கள். மறைந்து வாழ்கிறதுனால அவங்க இறந்துட்டாங்கன்னு துரியோதனன் சகுனி அண்ட் கம்பெனி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அடிக்கடி போய் திருதராஷ்டிரனை அரிச்சு பிடுங்குறாங்க. அவங்க தான் இறந்துட்டாங்களே, இளவரசு பட்டத்தை துரியோதனனுக்கு சூட்டி விடுங்கள். அவன் யோசிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா 2 பேரில் மூத்தவன் தர்மன் தான், தருமனுக்கு தான் சூட்டணும். ஆனால் தருமன் இப்போ இருக்கானே தெரியலையே, யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ போய் பிச்சை எடுக்கிறான். 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 ஆண்டு முடிந்து போனது. இனிமேல் அவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் எப்படியாவது துரியோதனனுக்கு இளவரசு பட்டது சரின்ட்டான் திருதராஷ்டிரன். அவை கூடிவிட்டது. இப்போ அமைச்சர்களுடைய ஒப்புதலை வாங்கிட்டாக்க இவனை இளவரசு பட்டம் சூட்டிடணும். இவன் இளவரசு பட்டம் சூட்டிட்டா அப்புறம் தர்மனுக்கு அந்த நாடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, இதை தடுக்கணும்னு முடிவு பண்ணுறார். உடனே நேர் அங்கே போய் என்ன நடந்தது என்றார். அதெல்லாம் செய்யல. அதுதான் வெல் லெஃப்ட். எல்லா இடத்துக்கும் நீ போகணுன்னு அவசியம் கிடையாது. இந்த பீமன் என்ன பண்ணால், வெளியில் வந்தவன் பகாசுரனை கொன்னுட்டான். பகாசுரன் கொல்லப்பட்டான், பீமனால் தான் கொல்லப்படுறான். பகாசுரன் இறந்த விஷயம் இவங்களுக்கெல்லாம் இன்னும் வரல. கண்ணன் என்ன பண்ணால் தன்னுடைய அண்ணனான பலராமனிடம் போய், உனக்கு தெரியுமாண்ணா உன்னோட மாணவன் பகாசுரனை யாரோ கொன்னுட்டாங்கன்றான். பலராமர் கோபமே உருவானவர். கிருஷ்ணர் மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கிடையாது. என் மாணவனை யார் கொன்னதுன்னு நேராக கிளம்பி திருதராஷ்டிரனுடைய கோர்ட்டுக்கு போயிட்டார். நீங்கள் இப்போ உள்ளே போக முடியாதுங்க, முக்கியமான வேலை நடந்துட்டு இருக்குன்னா அந்த ஆளெல்லாம் பிடிச்சி தள்ளி எல்லாரையும் மிதித்து உள்ளே போயிட்டார்.
ஏன்னா அவர்தான் துரியோதனனுடைய ஆசிரியர். அதனால் அவரை இவங்க அவமரியாதை செய்ய முடியாது. உள்ள அழைக்கிறார்கள். வந்த உடனே துரியோதனனை பார்த்துக்க, என் மாணவனான பகாசுரனை நீ ஏன் கொலை செய்தார் இவ கேட்குறார். அவனுக்கு ஒன்றுமே புரியல. இல்லையே ஆசிரியரே, நான் கொலை செய்யவில்லையே. பகாசுரனை கொல்ல 3 பேரால் தான் முடியும். ஒன்று நான், 2வது நீ, 3வது பீமன். 3ல் ஒருத்தர் தான் கொல்ல முடியும். நான் கொல்லலை, பீமன் ஏற்கனவே செத்துட்டான். அப்போ நீ தானே பாக்கி இருக்க, நீ தான் கொன்று இருக்க. துரியோதனன் சொல்கிறான், ஐயோ குருவே, நான் இந்த மாளிகையை விட்டே வெளியில் போகல, நான் கொல்லவே இல்லை. உடனே பலராமர் யோசிக்க, அப்போ ஒருவேளை பீமன் உயிரோடு இருக்கிறானோ? உடனே டமால் ஏந்து விதுரர் சொல்கிறாரு, பீமன் உயிரோடு இருந்தால் தருமனும் உயிரோடு தானே இருப்பான். திருதராஷ்டிரன் சொன்னார், கேன்சல். வடிவேல் சொல்வார்ல, டீ கேன்சல். அதனால் இப்போ ஒருவேளை உயிரோடு இருக்கானோன்னு சந்தேகம் இருக்கும்போது இவனுக்கு கொடுக்க முடியாது, அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு கேன்சல் பண்ணிட்டு எழுந்து போயிட்டார். துரியோதனனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. மணிமகுடம் தலைக்கு மேலே வந்தாச்சு. too many slips between the cup and the lip. கடைசி நிமிஷத்தில் இப்படி சகுனி ஒருத்தனுக்கு தான் தெரிஞ்சது, ஒரு ஆள் இந்த அவைக்கு வராமலேயே இந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறார். அதனால் எல்லா சண்டைக்கும் நீங்களே போடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு கடவுள் சில பேர் நேர்ந்து விட்டுருப்பார். அவங்கள லேசாக பற்ற வச்சா அவன் போய் என்னென்ன செய்யணுமோ கரெக்டாக செஞ்சுட்டு வந்துடும். ஸ்னூக்கர் விளையாடி இருக்கீங்களா? கிரிக்கெட்டே ஒன்றும் கைத்தட்ட மாட்டேறீங்க, ஸ்னூக்கருக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ஸ்னூக்கரில் எந்த பாலை குழிக்குள்ளே தள்ளணுமோ, ஸ்னூக்கர் பிளேயர் எவனும் அந்த பாலை நேராக எய்ம் பண்ணவே மாட்டான். அது பக்கத்தில் இருக்க தான் எய்ம் பண்ணுவான். அது போகிற போக்கில் இதை தள்ளி விட்டுட்டு அது போயிடும். வாழ்க்கையில் இந்த உத்திகள் சில சமயம் நமக்கு தேவையாகத்தானே இருக்கிறது. நண்பர்களே, நிறைவாக இலக்கியம் நமக்கு ஏன் தேவை? யாரிடமும் பேச முடியாத விஷயங்களை ஒரு புத்தகத்திடம் நம்மால் பேச முடிகிறது. புத்தகம் நம்மிடம் பேசுவதை வேறு யாரும் கேட்க முடியாவிட்டாலும் நாம் மாத்திரமாவது கேட்க முடிகிறது. மிக மிக அந்தரங்கமான சில உணர்வுகளை புத்தகங்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றன. வேற பெருசாக எதுவுமே சொல்லணும், ரொம்ப 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 சாதாரணமாக. வள்ளுவர் ஒரு முறை தெருவில் நடந்து போய் கொண்டிருந்தார். வள்ளுவருக்கு எதிரிலே ஒருவர் வந்தார். சும்மா கற்பனை தாங்க, யார் பார்த்தது வள்ளுவரை? எதிரில் ஒருத்தர் வந்தார். ஏன்பா நேற்று நீ கச்சேரிக்கு வரவே இல்லை? அவர் கேட்குறார் வள்ளுவரை. ஆமாப்பா, வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததுப்பா, வர முடியலப்பா. என்னப்பா, எவ்வளவு நல்ல கச்சேரிக்கு வரல? என்ன கச்சேரி? என்ன கச்சேரின்னே உனக்கு தெரியாதா? நேற்று ஒருத்தர் புல்லாங்குழல் வாசிச்சாரு பாரு, அட்டா, நீ கேட்காம மிஸ் பண்ணிட்டப்பா. ஒருத்தர் யாழ் வாசிச்சாருப்பா, மியூசிக்னா அதான்ப்பா. என்னப்பா இதுக்கு போய் வரல? வள்ளுவர் மனசில் நினச்சிக்கிட்டாரு, பாவம் இந்த ஆளுக்கு இன்னும் குழந்தை இல்லை, அதனால தான் புல்லாங்குழல் யாழ் யார் வாசித்ததோ இனிமை என்று சொல்லுகிறார். அவருக்கு மாத்திரம் பிள்ளை பிறந்தா அது இந்த மழலையில் கண்ணா பின்னான்னு உளரும். சரியான வார்த்தை அது சொன்னால் கூட அது அவ்வளோ இனிமையாக இருக்காது. ஒளரி கொட்டி கலரி மூடும் பாருங்க, கேட்க அவ்வளவு இனிமையாக இருக்கும். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதா? 7 சொற்களை வைத்து கொண்டு என்ன ஆட்டம் ஆடிருக்காரு ஆளு. இந்த திருக்குறள் நான் சொன்னது ரொம்ப எல்லாருக்கும் புரியக்கூடிய குறள். இன்னும் பல படிகள் இருக்கிறது. இந்த குறள்லேயே முக்கியமான சொல் எது? குழலா, யாழா, இனிது என்ற சொல்லா? எதுவும் கிடையாது. தம் மக்கள். பக்கத்து வீட்டு பிள்ளை கத்தினா 4 அடி அடித்து வாயை மூட வேயாம பண்ணுறோம். ஆனால் நம்ம பிள்ளை பேசினா அது என்ன உளறினாலும் நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் அவர் சொன்னார், குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாத. நம்ம பிள்ளைகளினுடைய மழலை சொல்லால் திளைத்திருக்கிற காதுகளை கொண்டவர்கள்தான் இந்த குறளை அனுபவிக்க முடியும் என்றால், ஒரு வாசிப்பு எழுத்தாளனுக்கும் படிக்கிறவனுக்குமான பிரத்யேகமான பாதைகளை அமைத்து செல்லுகிறது. அந்த பாதையில் நம்மை தவிர யாருமே இல்லாமல் பயணம் செய்கிற போது நம்முடைய காயங்களை மறப்பதற்கான ஒரு புது வாசலை அது திறந்து வைக்கிறது. வெளியிலிருந்து வந்த காற்று நம் மனத்தை விசாலப்படுத்துவதற்கான ஒரு ஜன்னலை அது புதிதாக நமக்கு காட்டுகிறது.
ஒரு புத்தக படிப்பு என்பது வாழ்க்கையினுடைய அடுத்த பக்கத்துக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது. மாபெரும் கொடும் தனிமைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. இந்த வாழ்க்கையை வாழுவதற்கான ஒரு பொருள் உண்டு என்பதை நமக்கு ஓயாது சொல்லுகிறது. எனவே நீங்கள் புத்தகத்தை எடுத்த உடனேயே தூக்கம் வருகிறவராக இருக்கலாம். போன புத்தக கண்காட்சியில் வாங்கிய புத்தகங்களை இதுவரை படிக்காதவராக கூட இருக்கலாம். ஆனால் உங்களினுடைய நெஞ்சு எதை தேடுகிறதோ அதை தருகிற எழுத்தாளன் எங்கோ இருக்கிறான். அவனை தேடுங்கள். அந்த தேடலில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டால் அதிலிருந்து அடுத்தபடி, அதிலிருந்து அடுத்தபடி, அதிலிருந்து அடுத்தபடி என்று உச்சங்களை தொட முடியும். நீங்கள் நேசிக்கிற எழுத்தாளர்களை நேசிக்கிற நண்பர்களோடு உங்களுக்கான ஒரு ஆத்மார்த்தமான நட்பு வட்டம் உருவாகும். உங்களினுடைய அன்றாட வாழ்க்கை, நம் அத்தனை பேரின் அன்றாட வாழ்க்கையும் சுமைகள் நிறைந்தது. The routine is so exhausting. ஒவ்வொரு நாளையும் அதில் செய்ததையே திரும்ப 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 செய்கிற வாழ்வில் புத்தகங்கள் புதுமைகளை கொண்டு சேர்க்கின்றன. கோயம்புத்தூரினுடைய நெரிசலான தெருவில் உட்கார்ந்து கொண்டு ரஷ்யாவிலே இருக்கிற ஸ்டெப்பி புல்வெளிகளில் பறக்கின்ற ஒரு உணர்வலைகளை உங்களுக்குள் ஏற்படுத்த முடியும் என்றால் அது புத்தகத்தால் மாத்திரமே சாத்தியம். புத்தகம் நமக்குள்ளே அன்பை, மனிதாபிமானத்தை வளர்க்கிறது. கல்யாண்ஜியினுடைய ஒரு கவிதையை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்ளுகின்றேன். ரொம்ப சாதாரணமான சிச்சுவேஷன். பிள்ளையை தூக்கிக்கிட்டு அப்பா மருந்து கடைக்கு போகிறார், அவ்வளோதான் சுச்சுவேஷன். ஒன்றும் பெரிய சுச்சுவேஷன்லாம் கிடையாது. பிள்ளையை தூக்கிக்கிட்டு மருந்து கடைக்கு அப்பா போகிறார். அந்த மருந்தெல்லாம் என்னென்னு அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு 5 வயசு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏற்கனவே தெரியும். பாட்டிக்கு அனீமியா, லிவோஜின் என்று மகள் சொன்னாள். அந்த டானிக்கை வாங்கிட்டான். அப்பாவுக்கு பிபி, டெல்மா அந்த மாத்திரையை கொடுக்குறாரு. அப்பா சொல்கிறாரு 2 எறும்பு மருந்து பேக்கெட். அப்பா சொல்கிறாரு யார்கிட்ட? மருந்து கடைக்காரர்கிட்ட 2 எறும்பு மருந்து பேக்கெட். பாப்பா கேட்டால், அப்பா நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா என்று கேட்டாள். எறும்பு மருந்து எதுக்காக கேட்குறாங்க? கொல்றதுக்கு. ஆனால் அந்த குழந்தையினுடைய உலகம் எவ்வளவு அழகானது என்றால், பாட்டிக்கு மருந்து மாதிரி, தாத்தாக்கு மருந்து மாதிரி, எறும்புக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அதற்காகத்தான் அப்பா மருந்து வாங்குகிறார் என்று நினைக்கின்ற இந்த அன்புதான் இலக்கியம் நமக்கு சொல்லித் தருகிற அன்பு. நாளைய மணிப்பூர்கள் நிகழாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த அன்பை விதைப்பதை தாண்டி நம்மால் என்ன செய்ய முடியும்? உலகெங்கும் விஷ வித்துக்கள் முளைத்து கொண்டிருக்கிற போது இலக்கியம் அன்பை எடுத்து செல்லுகிறது. அதை பிடித்து கொள்வோம், வாசிப்போம், சுவாசிப்போம், நேசிப்போம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.